அப்படியே ஆத்துல தண்ணி வர அதில் ஒருவன் மீன் பிடிக்க காத்திருந்த கொக்கு அதை கப்பி கொண்டு போவது மேன் கண்ணம்மா தான தான தன்னே தன தானே தன தானே. கிராமிய பாடல்ல கிராமிய பாடல் இளையராஜா கண்டுபிடிச்சா இறங்குது பின்னாடி வந்தாரு ரைட்டு. மாமா 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 ஏமா 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 இளைய பூவே வரம் தரும் வசந்தமே மடி மீது தூங்கும் தேனே உனக்கு தானே. மலேசியா வார்த்தை குரல் பிரமாதமாக இருக்கும். இளையராஜா பாட்டெல்லாம் நான் சொல்லிக்கிட்டேன். ஏஆர் ரஹ்மான் அன்னைக்கு உள்ள வந்தாரோ அன்னைக்கு நாங்கெல்லாம் கேள்வி. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? அது உள்ள வந்தது அந்த டூயட் படத்துல அஞ்சலி அஞ்சலி பாட்டு என்னங்க வரிகளை வர்ணிக்கிறதா, இசையை வர்ணிக்கிறதா, பாட்டத்தை வர்ணிக்கிறதா, எப்பேற்பட்ட பாட்டு. கவிதைக்கு பொய் அழகு, என்ன வார்த்தை, என்ன அழகு. அப்புறம் அது நேற்று இல்லாத மாற்றம் என்னது, காற்றே என் காதில் ஏதோ சொல்லு, இதுதான் இளமை பொங்கி விட்டதா. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஹாரி ஜெயராஜ் போன்றவர்கள்லாம் எவ்வளோ பாடல்கள்லாம் நல்லா இருக்கும். நீங்கள் இசையில் நிறைய புதுமைகள் நல்லா இருக்கும். இப்போ இந்த சேஞ்ச் எப்படி பார்க்குறீங்க? இப்போ இளையராஜா பாட்டுலேருந்து ஏஆர் ரஹ்மான் பாட்டு அப்படின்னும் பொழுது எல்லாமே நல்லது தான் இருக்குல்ல, இசைக்கு தானே இருக்குது. சில சாகாவரம் பெற்ற பாடல்கள்லாம் இருக்குது. எஸ்.வி. வெங்கட்ராமனுடைய காற்றினில் வரும் கீதத்தை நீங்கள் அடிச்சுக்கிறதுக்கு இன்றைக்கி பாட்டு. திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இந்த நேர்காலுக்காக இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். இப்போ தமிழ் சினிமாவில் இளையராஜா அவர்கள் இசையமைக்க ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது கிராமிய பாடல்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கிடைச்சது அவருடைய பாட்டில் தான் கிடைச்சது. அதுக்கு முன்னாடி கிராமிய பாடல்கள்லாம் வரலங்கிறதெல்லாம் கிடையாது. கேவி மகாதேவனுடைய பாட்டெல்லாம் எனக்கு கிராமிய பாடல்கள் தான். மாமா மாமா ஏமா ஏமா அந்த பாட்டெல்லாம் கிராமிய பாடல்கள். ஆற்றுல தண்ணி வர அதில் ஒருவன் மீன் பிடிக்க காத்திருந்த கொக்கு அதை கம்மி கொண்டு போவது மீன் சின்னம்மா. அப்படியே ஆற்றுல தண்ணி வர அதில் ஒருவன் மீன் பிடிக்க காத்திருந்த கொக்கு அதை கம்மி கொண்டு போவது மீன் கண்ணம்மா கண்ணம்மா அதை பார்த்தும் அவன் இருப்பது மீன் சொல்லம்மா. தன்னானே தானே நன்னே தானே தன்னானே 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 தானே தன்னானே. கிராமிய பாடல், கிராமிய பாட்டெல்லாம் திரை கொண்டு வந்து அன்னக்கிளிங்கிற படம். இதை ஒட்டி இவர் வந்தார். அன்னக்கிளியில் அந்த மச்சானை பார்த்தீங்களா, அதை அடிச்சுக்கிட்டு போச்சு. கிராமிய பாடலில் இவர் தான் கொண்டு வந்தாருங்கிறதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி தான் தலையாம்பூ முடிச்சு தளம் பார்த்து நடந்து வாழையிலை போட வந்த கண்ணையா என் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னையா தந்தான தான தன்னே தன தானே தன தானே. கிராமிய பாடல் கிராமிய பாடல் இளையராஜா கண்டுபிடிச்சா இறங்குது பின்னாடி வந்தாரு ரைட்டு. மாமா 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 ஏமா 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 தட்டு போன வரலாமா கால கட்டி தரலாமா மாமா மாமா உடுக்க நாதஸ்வரம் அடிச்சு தள்ளிட்டு போனாங்க. இதெல்லாம் இருந்ததுங்க. இவர் ரிவைவ் பண்ணார். எம்.எஸ். விஸ்வநாதன் உடல ஜி ராமநாதன் போடாத கிராமிய மியூசிக்கா. பகதூர் பாடலாம் என்ன கிராமிய பாடல்கள் தான். எல்லாம் இளையராஜா கொண்டு வந்தார். கொஞ்சம் பாப்புலர் ஆனார். அப்புறம் கொஞ்சம் வார்த்தைகள்லாம் கொஞ்சம் ரொம்ப இலக்கிய தமிழ் இல்லாமல் சொல்நடையில் இளையராஜா கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிராமிய இதெல்லாம் கொண்டு வந்தார். அது நையாண்டி பிள்ளை, பேச்சுமுத்து பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார், ஈரோடு பேச்சுமுத்து பிள்ளை. நையாண்டி மேளத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். வண்ணக்கிளி படத்தில் நையாண்டி மேளம் ஃபுல்லாக வச்சு அடித்து தள்ளாங்க. சித்தாடை கட்டிக்கிட்டு சின்னம் போட்டுக்கிட்டு அதில் இது நையாண்டி மூலம்லாம் ஏரிக்கரையின் மேலே போகிறவளை பெண்மையில் சுத்தமான ஒரு கர்நாடக மியூசிக்காக இருந்தாலும் கிராமிய இசை. அதனால் இளையராஜா கொண்டு வந்தார், இல்லைன்னு சொல்ல, அதை மறுக்க முடியாது. இருக்குது. அவர் பின்னாடி கொஞ்சம் பாப்புலர் ஆக்குனார். அவர் அது இன்னும் சொல்ல போனாக்கா
அந்த ஒரு பாட்டு அவர் தான் அவர் நின்றுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அடுத்த படம் என்னமோ உறவாடும் நெஞ்சங்களோ என்னமோ படத்துக்கு போட்டார். அதுலலாம் கிராமிய இசை போடல அவர். 16 வயது நிலை படம் தான் அவங்கள கிராமத்துக்கு முழுக்க கொண்டு போய் விட்டது. முழுக்க கொண்டு போய் விட்டது 16 வயதில். அதில் சோளம் விதைக்கையில் அந்த டைட்டில் சாங்லேயே வந்து கிராமிய இசையில் வந்து. உங்களுக்கு பிடிச்ச பாட்டுனா என்ன சொல்லுவீங்க இளையராஜா அவரோட பாட்டில்? எவ்வளோ அது நிறைய பாட்டு. பூவே செம்பூவே வாசம் இது அந்த பாட்டு. அதே மாதிரி கோழி கூவுது படத்தில் மடி மீது தேங்கும் தேனே உனக்குத்தானே உனக்குத்தானே வராம. அது என்ன பாட்டு அது? அது டக்குன்னு வர மாட்டேங்குது. இளைய பூவே வரம் தரும் வசந்தமே மடி மீது தூங்கும் தேனே உனக்குத்தானே. மலேசியா வார்த்தை குரல் பிரமாதமாக இருக்கும். அதில் வரிகள் இருதுருவம் புருவமானதே நிலவு அதில் முகம் பார்த்ததேன்னு வைரமுத்து வரிகள் பாட்டை தூக்கிட்டு போச்சு. அதே மாதிரி பனி விழும் மலர்வனம் உன் பாதை ஒரு வரம், அதை பனி விழும் மலர்வனம்னு அப்படி. அதே மாதிரி நின்று கோரி வர்ணம் அதில் ஒரு 10 தடவை அடிப்பார். அதே மாதிரி எவ்வளோ பாடல்கள் இளையராஜா பாடல்லாம் கேட்டுக்கிட்டாரு. இசையோட நான் இப்போ அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதுன்னு ஒன்று இல்லையா இருக்கு. தேர் கொண்டு போனவன் யாரடி தோழி என் தோழி உனக்குள் ஒருவன் படத்தில் பாட்டில் அற்புதமான பாட்டு. காண வேண்டும் இது தலைவனை காணவில்லை தலையணை அப்படின்லாம் வரும். என்ன பாடல் அதெல்லாம் மறக்க முடியாத பாடல். இளையராஜா பாட்டெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே போனேன். ஏஆர் ரஹ்மான் அன்னைக்கு உள்ளே வந்தாரோ அன்னைக்கு நாங்கள்லாம் கேள்விப்பட்டோம். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? அது உள்ளே வந்தது அந்த டூயட் படத்தில் வந்து அஞ்சலி அஞ்சலி பாட்டு என்னங்க வரிகளை வர்ணிக்கிறதா, இசையை வர்ணிக்கிறதா, பாடினதை வர்ணிக்கிறதா? எப்பேற்பட்ட பாட்டு! அஞ்சலி அஞ்சலி என் உயிர் காதலின்னு இழுக்கும்போது அந்த ஹை பிச்சில் போகும்போது போயிடுறோமே, அவர் கூடவே அப்படியே விதவிட்டு போயிடுறோம். இப்போ அது வரைக்கும் இளையராஜா பின்னாடி இருந்தவங்கலாம் ஏஆர் ரஹ்மான் பக்கம் போயிட்டாங்க. கவிதைக்கு பொய் அழகு, என்ன வார்த்தை, என்ன அழகு! அப்புறம் அது நேற்று இல்லாத மாற்றம் என்னது, காற்றே என் காதில் ஏதோ சொல்லுது, இதுதான் காதல். இளமை பொங்கி விட்டதா, இளமை தொங்கி விட்டதா சொல் மனமே. அந்த வரிகளில் பார்த்தீங்கன்னா, கடவுள் இல்லை என்றேன் உன்னை காணும், காதல் இல்லை என்று சொன்னேன் உன்னை, கடவுள் இல்லை என்றேன் தாயை காணும் வரை, காதல் இல்லை என்று சொன்னேன் உன்னை காணும் வரை. காதல் அதுக்கு மேலே சொல்ல முடியாது. அந்த வரிகள் அது மாதிரி இதெல்லாம் வந்து தமிழ் இசையில் லயிச்சு போகலாம், எவ்வளவோ லயிச்சு போகலாம். அர்த்தம் தெரியாமல் ஹிந்தி பாடல்களாக கேட்டுக்கிட்டு இருந்தோம். போது தமிழ் பாடல்கள் இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் தானே அவங்கெல்லாம் அடிபட்டு போயிட்டாங்க. இவனுங்க வடநாட்டுக்காரர்களை வந்து கூட்டிகிட்டு போக வேண்டியதாக போச்சுங்க. இளையராஜாவுடைய புகழுக்கு என்ன இதுன்னா, ஒரு பிரபலமான பாடலாசிரியர், அவர் என்னுடைய துறையை சார்ந்தவர், வைசாக்கில் இருந்துக்கு. அவர் சென்னைக்கு அடிக்கடி வந்துட்டு போவார். ஏன்னா என்ன மாதிரி அவர் செக்ஸாலஜிஸ்ட்டு. அவர்கிட்ட கேட்கும்போது என்னையா அடிக்கடி சென்னைக்கு வந்துட்டு போகிறேன்னா, தெலுங்கு படம் மியூசிக்கே வந்து இளையராஜா டேட்டு கொடுத்தா தானே முடியும் அப்படின்னாரு. என்னன்னு தெலுங்கு படம் போகிற அவருக்கு எடுத்தாரு. அந்த அளவுக்கு பேசப்போம். இளையராஜா அவருடைய இசை வந்து அது ஒரு திருப்பு முனையாக நம்ம சொல்லலாம். இப்போ சொல்லும்போது கூட ஏஆர் ரஹ்மான் அவர்களை குறிப்பிட்டீங்க. இப்போ இளையராஜா அவரோட மியூசிக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்க ரசிகர்கள்லாம் வந்து அப்படியே இவர் பின்னாடி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்லலை. இளையராஜா வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் இறங்கு முகமாக மாறிச்சு. இளையராஜா வந்தவுடனே எம்எஸ் விஸ்வநாதன் இதானார், இறங்கி போனார். ஒரு ஜென்ரேஷனுக்கும் அப்படி அடுத்த ஜென்ரேஷன் ஃபாலோ பண்ணார். இளையராஜா வந்து சின்ன சின்ன ஆசை பாட்டு வந்தபோது இளையராஜா சின்னவராக மாறினார். அதுக்கப்புறம் வந்துட்டார். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஹாரி ஜெயராஜ் போன்றவர்களாம் எவ்வளோ பாடல்கள்லாம் போடுறாங்க. நல்லாயிருக்கு. நீங்கள் இசையில் நிறைய புதுமைகள் நாங்கள் பார்க்குறோம். நல்லாயிருக்கு. இப்போ இந்த சேஞ்ச் வந்து எப்படி பார்க்குறீங்க? இப்போ இளையராஜா பாட்டிலேருந்து ஏஆர் ரஹ்மான் பாட்டு அப்படின்னும் பொழுது எல்லாமே நல்லது தானுங்களா, இசைக்கு தானே இருக்குது.
சில சாகாவரம் பெற்ற பாடல்கள்லாம் இருக்குது. எஸ் வெங்கட்ராமனுடைய காற்றினில் வரும் கீதத்தை நீங்கள் வந்து அடிச்சுக்கிறதுக்கு இன்றைக்கி வரலும் பாட்டு கிடையாது. அவங்க எங்கள் காலத்தையும் மிஞ்சி அதெல்லாம் நிற்கக்கூடிய பாடல்கள். அங்கங்கே ஒரு மைல் ஸ்டோன்ஸ் அதே இருக்கு. மாதிரி ஜெயராமநாதனுடைய பாட்டுகள், தியாகராஜ பாதருடைய பாட்டுகள் பூரா ஜெயராமநாதன் மியூசிக்கில் இருந்தது. அதெல்லாம் எங்கேயோ கொண்டு போய் விட்டுச்சு. அப்படி கர்நாடக இசையை போட்டால் அதே ஆள் தான் யாரடி நீ மோகினின்னு ராக் அண்ட் ரோல் போடுறாரு. வெர்சடைல். எந்த நானே தான் நன்ன அப்படின்னு சொல்லிட்டு தாளையாம்பு முடிச்சு போட்ட எம்எஸ் விஸ்வநாதன் ராக் 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 அண்ட் ரோல் போடுறார். ஸோ சந்திரலேகா ஏற என்ன மியூசிக் எங்கே கொண்டு போய் விடுறாரு. அதே ஆடு தான் பெண் நல்ல ரோஜா பூ கண்ணல்ல அல்லிப்பூ, அதே ஏஆர் ரஹ்மான். கர்நாடிக் ஃபோக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டாங்க. அதுக்கு அப்படியே வருதுங்க, உள்ளே போகுது. அதுதான் நமக்கு வேண்டியது. இப்போ நான்லாம் வந்து எப்படி என்ன எடுத்திங்கன்னா, இப்போ புராண இது பிரகாரம் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணன் வந்து புல்லாங்குழல் வாசிக்கும் போது மாடுகள்லாம் வந்து அப்படியே அந்த கேட்டு மயங்கி வந்து நிற்கிது. மாட்டுக்கு அந்த புல்லாங்குழல் வாசிச்சாங்கன்னு தெரியுமா, அந்த இசையினுடைய நயம் தெரியுமா, காதுக்கு அதுக்கு பிடிச்சிது வந்து உட்காந்துக்குச்சு. அந்த மாடு மாதிரி நாங்கள்லாம். இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், ஜெயராமநாதன், கேவி மகாதேவன், ஹாரி ஜெயராஜ், தமன் இவங்கெல்லாம் வந்து கண்ணன் மாதிரி அவங்க ஊதன குழலை கேட்டு மயங்கணும். அவ்வளோதான். இப்போ ஏஆர் ரஹ்மானோட பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டுனா எது சொல்லுங்க சார்? அந்த டுவேட்டில் வந்து அஞ்சலி, அதே மாதிரி பெண்ணல்ல ரோஜாப்பூ. எப்பயும் கேட்குற மாதிரி ஒரு பாட்டு எவர்கிரீன் சாங் அவரோடது அப்படின்னா இதில் சிங்கப்பெண்ணு ஓகே, வெயில் பூந்து விளையாட்டர். வார்த்தைகளும் சரி, பாடலும் சரி, என்ன மியூசிக்கு, என்ன மாதிரி இது. அதில் வெறும் மியூசிக் மாத்திரம் போட்டு ஒரு இது போட்டுறது, மோட்டிவேஷனல் சாங் மாதிரி அது இருக்கும். இருக்கும் என்ன அதெல்லாம். சிங்கப்பெண்ணை இன்னைக்கு வந்து பெண்களுக்கான இதாக மாறி மோட்டிவேஷனல் சாங்காக மாறி அது கரெக்டாக. அந்த அவங்க அந்த ரெக்கார்டிங்கை வந்து அட்லியும் அந்த பாடலாசிரியர் ஒரு விமன் ஆந்தம் அப்படின்னாரு. அது என்ன இன்றைக்கி விமன் ஆந்தமாக மாறிடுச்சு. இல்லை, பெண் விடுதலைனாலும் சிங்கப்பெண்ணே தான் வந்துடுது. அந்த அளவுக்கு அது மறக்க முடியாது சார். அன்றைக்கி என்னன்னா, அவருக்கு ஆஸ்கார் வாங்கின பாட்டு தான் நமக்கு ஒன்று போடுற ஜெய்கோங்கிற பாட்டு. அது ஐரோப்பியர்கள் வந்து மயங்கிற அளவுக்கு அது இருந்துருக்கு. மற்ற பாட்டை கேட்டிருந்தாங்கன்னா 10 ஆஸ்காரை கொண்டு ஏஆர் ரஹ்மான் கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு அவர் அது மாதிரி இதெல்லாம் கலாகாலமாக வந்து இது சினிமா போகிறதுல எனக்கு வந்து வருத்தம் என்னன்னா, இந்த மாதிரி இசையமைப்பாளர்கள்லாம் சேர்ந்து போயிடுவாங்களே, அந்த இசை இல்லாமல் போயிடுங்கிற வருத்தம் தான் நமக்கு, என்னை போன்றவர்களுக்கு இருக்குது. ஏன்னா இரவு நேரங்களில் அதுதான் நமக்கு அதை காதில் கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, எவ்வளோ கவலையாக இருந்தாலும் அதை கேட்கும்போது கொஞ்சம் அந்த கவலைகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சி. அதான் இளையராஜா கூட சொல்லுவார், என் இசையில் தானே நீங்கள்லாம் வாழறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் சொல்லியிருப்பார். இவருடைய இசையிலும் நாங்கள் கேட்குறோம், அவ்வளோதான். இவருடைய இசையினால் வாழ்றோன்றது இல்லை. அது எம்எஸ்சி போட்டிருக்காரு எவ்வளோ பாட்டுகள். ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன், அதை விட மெலோடிய சாங் இருக்க முடியாது. அந்த கடைசியில் ஒரு ஃப்ளூட் பிட்டு வரும், முடியும் போது முடிப்பார், கேட்டுக்கிட்டார். அது மாதிரி பாடல்கள். அது தூக்கமுன் கண்களை தழுவட்டுமே கேட்டுக்கிட்டு இருக்கலாம், தூங்கலாம். அதெல்லாம் இருக்குது, எவ்வளோ பாட்டம். இப்போ இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் அடுத்து யார் சார்? நான் கடைசி ஆகிட்டேன். அதனால் இப்போ எல்லாம் யார் இருக்கான்னு தெரியாது. சொல்கிறாங்க, யாரோ போடுறாங்கன்றாங்க, தெரியல. இப்போ சமீபத்தில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டுனா? சமீபத்தில் நான் தான் சொல்கிறேன், சிங்கப்பெண்ணை படத்துக்கு பாட்டுக்கு அப்புறம் நான் எதுவுமே எனக்கு அவ்வளோவா சரி இசைக்காக நான் படமே பார்த்துருக்கலாம். எங்கேங்க இன்றைக்கி வர்ற புது படங்களில் வந்து பழைய பாட்டுகளை தான் நான் பின்னணியில் போட்டுக்கிறேன். சீரியலில் பார்த்தீங்கன்னா புது பாடல்கள் இல்லைப்பா, பழைய படங்கள் பாட்டுகளை தான் சீரியல்லாம் வருது, புது மியூசிக்கே இல்லை. ஆனால் இன்றைக்கி இசையெல்லாம் புதுசாக யாரும் வரல, எனக்கு வர்ற மாதிரி இல்லை. ரெண்டாவது எனக்கு வயசாகிடுது. நீங்கள் எதுவும் கவனிக்கலையா பாட்டு? அடுத்து கவனத்தை ஈர்க்கிற மாதிரி பாடல்கள் வரல, எனக்கு வரல. இப்போ சமீபத்தில் மெய்யழகன் படம் பார்த்தேன்னு சொன்னீங்க, அதில் எதுவும் பாட்டு பிடிச்சிருக்கு? அதில் பழைய பாடல்களை தானே போட்டு தட்டாங்க. பழைய பாட்டு போட்டாங்க. இப்போ பேக்ரவுண்ட் மியூசிக்கில் பழைய பாடல்களை தானே போட்டாங்க. அதை தான் சொல்ல வந்தேன். படம் வந்து ஒரு அற்புதம், அதில் அந்த பழைய பாடல்களை அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க.
இன்னைக்கு சமீபத்தில் நான் பார்த்த படத்தில் மெய்யழகன், அது 96. அது கமல்ஹாசன்லாம் பாடியிருப்பாரு மெய்யழகன்ல. அது பழைய பாட்டு தானே போட்டாங்க, ம். புது பாட்டு போடலையா? பழைய பாட்டு எதோ எடுத்துட்டாங்க. போறேன் நான் போறேங்கிறது வந்து புது பாட்டு தானே சார். அதுல ஒரு புது பாட்டு, பாட்டு அது 2 பாட்டு இருக்கும். ஏதோ பழைய பாட்டு இருந்துச்சு, தெரியல. யாரோ யாரோன்னு ஒரு பாட்டு இருக்கும். அதில் பாடல்கள் வந்து பெருசாக இல்லை ஈர்த்தல். ஏதோ பட்டு ஓவரால படம் ஒரு அற்புதமான படம், அவ்வளோதான். அதாவது அந்த பழைய கால நினைவுகளை காட்டுற மாதிரி படங்கள் என்னை போடுற வயோதிகர்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அது காரணம் எங்கள் வயசாக இருக்கலாம். பழைய நினைவுகளை காட்டுறாங்கன்னும் போது நாங்களும் அங்கே போயிடுறோம், அதோடு போகிறோம். அந்த மாதிரி படங்கள்லாம் ரொம்ப ஆர்வத்தை தோணுது. இப்போ 96ல் என்ன மாதிரி பாட்டு சொன்னீங்க? இப்போ என்னுடைய கல்லூரி நாட்கள் எல்லாம் வந்தது. கடைசியாக முடிக்கும் போது அந்த நினைவுகள்லாம் ஒரு பொட்டியில், பழைய காலத்து விஷயமெல்லாம் ஒரு பொட்டியில் போட்டு வச்சுருப்பான் கதாநாயகன். எவ்வளோ தன்னை கிடச்சோ விட்டுட்டு போயிடுறான். அவள் போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸு பேக்கை வீட்டில் அந்த ரூமில் விட்டுட்டு போயிருப்பான். அதையெல்லாம் மடித்து எடுத்துக்கிட்டு எங்கடா போகிறான்னு பார்த்தா அந்த பொட்டியை திறந்து அதில் போடுவோம். அந்த நினைவுகளோட இந்த நினைவுகளும் போச்சு. லாஸ்ட்டு கவிதை அவ்வளோ அழகான கவிதை. அதே தான் மெய்யழகான அவன் கூப்பிடும்போது ஒரு 1000 டேங்கி படையை வச்சு பல்லாயிரக்கணக்கான பேர்களை கொண்டா வராத கிளைமேக்ஸில் இருந்த அந்த கிக்கு மையழகான அவன் கூப்பிடும்போது மொத்த பைசா செலவு இல்லாமல் ஒரு வார்த்தையில் அந்த கிளைமேக்ஸை கொண்டு வரும். அதெல்லாம் அது மாதிரி டைரக்ஷன் இப்படியும் காட்டலாம், அப்படியும் காட்டலாம், பிரம்மாண்டத்தையும் காட்டலாம், சாதாரணமான ஒரு சின்ன விஷயங்கள் இல்லை. பராசக்தி படத்தில் என்ன பிரம்மாண்டம் இருக்குது? கதாநாயகனுக்கு ஒரே ட்ரெஸ்ஸு, பைத்தியக்காரன் ஆகிடுவார். கதாநாயகி விதவை கோலத்திலே இருப்பார். மற்றபடி என்ன செலவு இருந்தது அந்த படத்தில்? ஒன்றுமே கிடையாது. ஒரு வெற்றிகரமான படத்துக்கு வந்து எளிமை கூட போதுமானது தான். அவ்வளோதான். அதே தான் நான் வேலைக்காரி படமும் அப்படி தான். ஏழை கதாநாயகன் ஏதோ ஒரு ஜமீன்தார் வீட்டு போகுது, அவ்வளோதான். செலவுகளே கிடையாது. பிரம்மாண்டமே கிடையாது. அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது அப்படியே காட்டினாங்க. அதனால தான் அந்த படங்கள்லாம் நான் அப்படி ஓடிச்சு. இப்போ சிங்கர்ஸ்க்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குல்ல, அப்படி ஏதாவது பாட்டு பார்த்துருக்கீங்க? நான் வந்து எம்எஸ் சுப்புலட்சுமி காலத்திலேருந்து பார்த்தவன். எம்எஸ் சுப்புலட்சுமி, பாகவதர், பியு சின்னப்பா. எனக்கு பாகவதரோட பியு சின்னப்பா நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். அவருடைய சந்திரோதயம் இதிலே அப்படிங்கிற பாட்டு. அப்புறம் மங்கையர்கரசியில் ஒரு பாட்டு பிக்சரைசேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கூட எடுக்க முடியாது. அவர் பாடிக்கிட்டே போவார், அஞ்சலி தேவி ஆடிக்கிட்டே வருவாங்க, நட்டுவாங்க, பண்ணிக்கிட்டே போவார். பிக்சரைசேஷன் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இன்றைக்கி எடுக்க முடியாது அது மாதிரி காட்சி. அந்த காலத்தில் எடுத்தாங்க. அதே மாதிரி நமக்கு இனி பயம் எது? ஒரே ஆள் பாட்டு பாடுறாரு, மோர்சிங் வாசிக்கிறாரு, கடம் மிருதங்கம் வாசிக்கிறாரு, கொன்னக்கோள், 4 அவரே எல்லாம் ததது ததது ததங்கிணத்தோம் ததங்கிணத்தோம் தா ததிங்கிணத்தோம் தெல்லதா டடடா டடடா டடடா. அது அப்படியே மிருதங்கத்தில் அப்படியே பாட்டு. நமக்கினி பயமதெல்லாம் 2 பக்கம் ரெக்கார்டு இன்றைக்கும் போட்டு வச்சுட்டு பொழுது போலன்னா அதுதான் நமக்கினி பயமது தான். கல்யாணி ராக ஆலாபனை பூந்து விளையாடிப்பார். அதே மாதிரி பாகவதருடைய பாடல்கள், என்னுடன் தண்ணில் ஒரு ஈ வைத்த போது உன் கண்ணில் தீவப்பட்டார் போல அப்படின்னு அந்த பாட்டும், அம்மையப்பா உங்கள் அன்பை மறந்தேன் அறிவிலாமலே அழிவை அடைந்தேன், அதெல்லாம் காலத்தால் அழியாத பாடல்கள். அவங்களுக்கு அடுத்து யாரோட குரல் உங்களுக்கு பிடிச்சிருந்து சார்? குரலுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருப்பாங்கல்ல, இப்போ இந்த சிங்கர் பிடிக்கும் அப்படிங்கிற பாடல்கள் எல்லாமே. டிஎம்எஸ், திருச்சி லோகநாதன், டிஎம்எஸ் மாதிரி எல்லா ஹீரோவுக்கும் பொருத்தி வந்த ஒரு சிங்கர் வரல. அதுக்கப்புறம் மலேசியா பாத்தியவர் கூட வந்தார். எஸ்பிபி வந்து பாடல்கள் நல்லா இருந்தது, அவர் குரல் வந்து பொருந்தலை. எம்ஜிஆருக்கு படும்போது பின்னணிங்கிறது நல்லா தெரியும், சிவாஜிக்கு படும்போது பின்னணிங்கிறது தெரிஞ்சது. கமலஹாசன் போன்றவர்களுக்கு வரும்போது தான் செட் ஆகுது அந்த குரல் அவங்களோட சேர்ந்து போச்சு. ரஜினிக்கு அவங்களுக்கெல்லாம் அது வரல. ஆனால் டிஎம்எஸ் குரல் வந்து அவங்களே பாடின மாதிரி இல்லை. அவர் வந்து கல்லும் கனியாங்கிற படத்தில் நடிக்கிறார், டிஎம்எஸ் ஹீரோவாக நடிக்கிறார். அதுக்கு விமர்சனம் என்ன எழுதியிருந்தாங்கன்னா,
டிஎம் சௌந்தரராஜனுக்கு சிவாஜி குரல் கொடுத்துருப்பாரு என்ற சந்தேகம் தோன்றுகிறது. ஏன்னா குரல் அவ்வளோ தூரத்துக்கு சிவாஜியோட ஒத்து போயிருக்கு, அந்த அளவுக்கு இருந்தது. அதாவது அன்னைக்கு இருந்த நடிகர்களுக்கு அந்த குரல் அப்படியே மாற்றி கொடுத்து பண்ணது அவர் தான். இது மாதிரி ஏஎல் ராகவன் நல்லா பிரபலமான சிங்கர். இப்போ புதுசாக வந்த சிங்கர்ஸில் அந்த மாதிரி யார் வந்திருக்கான்னு தெரிஞ்சால சொல்கிறது, தெரியாது யார். சரி சார், பார்ப்போம். சொல்லுங்கள், நேரத்துக்கு எனக்கு